வணக்கம். இன்றைய ப்ரோமோ. ஞாயிற்றுக்கிழமை நல்ல முகூர்த்த நாள் இருக்குது, அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலான்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. சண்டேங்கிறதால உனக்கு பெருசாக எந்த கமிட்மெண்ட்ஸும் இருக்காது, அந்த டேட்டையே ஃபிக்ஸ் பண்ணிடலாமா என்று மனோகர் கேட்க நிமிர்ந்து காலண்டரில் தேதியை பார்த்த தேவா, நோ ப்ராப்ளம்ப்பா, அன்னைக்கே வச்சுக்கலாம், எனக்கு ஓகே தான். ஆனால் ஒரே வாரத்தில் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிட முடியுமா என்று யோசனையாய் கேட்க, இப்போவெல்லாம் ஒரு ஃபோன் காலில் சுலபமாக எல்லா வேலையும் முடிஞ்சிடும், ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் இருக்காங்களே என்று மனோகர் சொல்ல, சரிப்பா, உங்கள் விருப்பப்படியே பண்ணிடுங்க என்று தேவா சொல்ல, சரி, எனக்கு நிறைய வேலை இருக்குது, இப்போவே ஆரம்பிக்கணும் என்று மனோகர் ஃபோனை வைத்துவிட ரதி காஃபி கப்புடன் அறைக்குள் வந்தாள். குளிச்சுட்டு தலையை துவட்டாம அப்படியே ஃபோனை பார்த்துட்டு நிற்கிறீங்க என்று கபோர்டில் இருந்து துண்டு ஒன்றை எடுத்து வந்து அவன் தலையை துவட்டினாள். அவன் உயரத்திற்கு அவள் எம்பி துடைப்பது என்பது கொஞ்சம் கடினம்தான். பாதத்தை உயர்த்தி நின்று அவன் ஈரக்கேசத்தை துவட்டி கொண்டிருந்த அவளுக்கு அவன் அதீத உயரம் முழுவதும் எட்டவில்லை. அவனோ மனோகர் அனுப்பிய திருமண மண்டபத்தையும் உணவுக்காக அவர் ஏற்பாடு செய்திருந்த கேட்ரிங் சர்வீஸ் பற்றியும் ஃபோனில் பார்த்து கொண்டிருக்க, தலையை காய வச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு அப்புறம் உங்கள் பிஸ்னஸ் உலகத்துக்குள்ளே போங்க என்று அவன் ஃபோனை பிடுங்கி அவள் டேபிளின் மேல் வைக்க, ஏய் செல்லம்மா, இது வேற, நான் முக்கியமான விஷயத்த பார்த்துட்டு இருந்தேன், அப்பா அனுப்பியிருந்தாரு என்று அவன் சொல்ல, அங்கிள் ஈரத்தலையோடு தான் மெசேஜ் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரா என்ன என்று அவள் தலையில் இருந்த நீரை தன் இரு கைகளாலும் துண்டில் அழுத்தி துடைத்து கொண்டிருந்தவளை பார்த்து புன்னகைத்தவன் அவள் அன்பில் கட்டுண்டு அவளுக்கு தலையை குனிந்து கொடுத்து அவள் போட்டிருந்த சோப்பின் வாசனையை நுகர்ந்தவாறே அவள் முகத்தோடு முகம் உரசி கண்களை மூடி நிற்க, இப்படியே கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க என்று அவள் சொல்ல, ஆமாம் செல்லம்மா, நீ என்ன சோப்பு போட்டு குளிச்ச, என்கிட்ட அந்த வாசனை இல்லையே என்று அவன் அவள் தோளில் முகம் வைத்து நுகர்ந்து பார்த்து கொண்டே கேட்க, ரென் சோப்பு தான், வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா என்று அவள் கலாய்க்க, அவள் இடுப்பை பிடித்து தூக்கி அவளை தன் கால்களின் மேல் நிற்க வைத்து கொண்டவன், உனக்கு எட்டவே மாட்டேங்குது, எவ்வளவு நேரம்தான் எம்பி எம்பி தொடுப்ப, இப்போ தொட என்று அவளையும் அவன் உயரத்திற்கு மாற்றி இருந்தான். அவள் விழுந்து விடா வண்ணம் அவன் இரு கைகளையும் அவள் இடுப்பை கோர்த்து சுற்றி இருந்தான்.